அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் vlog with சஜி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு எப்பவும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogோட தான் வந்திருக்கேன். எங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பெஷலான ஒரு டேயில் நான் என்னெல்லாம் பண்ணேன், எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. வழமை போலவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வர காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ மே 15 அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். அன்றைக்கு எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, என் ஹபியோட பர்த்டேயும் மே 15 அன்னைக்கு தான். ஸோ அண்டேனால வளமை போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றினோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஹபிக்கு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அவருக்கு தெரியாமல் அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு. சர்ப்ரைஸ்னாலே அதுதான். பட் பெருசாக இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் எதுவோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. பட் நான் இங்கே இருக்கிறதால ஏதாச்சும் திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னால் தனியாக வெளியில் போய் எதுவும் வாங்க முடியாது. எனக்கு இங்கே தெரியாத இடம் அப்படின்றதால தனியாக போயெல்லாம் பழக்கம் இல்லை. ஹபி ஒர்க் முடிஞ்சு வந்த பிறகு தான் எங்கே போகிறதா இருந்தாலும் அவர் கூடவே தான் போவேன். ஸோ பர்த்டேக்கு குட்டியாக கேக் ஒன்று செய்வோம் அப்படின்னு தான் பிளானிங்கில் இருந்தேன். அது செய்கிறதுக்கும் அதுக்குரிய திங்ஸ் வேணும் இல்லையா? ஸோ பர்த்டே நாள் நெருங்கும்போது சடனாக கேக்குரிய திங்ஸ் வாங்கி கேட்டால் விளங்கும் அப்படின்னு ஒரு 2 months முதல் இருந்தே ஒவ்வொரு தடவையும் ஷாப்பிங் பண்ணும்போது ஒவ்வொரு திங்ஸாக கேக்குரிய திங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், ஹபி நைட் ஒர்க் முடிஞ்சு வரும்போது கேக் கட் பண்ணுற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெனிஸ்டே ஹபிக்கு டே ஆஃப் இருந்துச்சு. தேர்ஸ்டே தான் பர்த்டே. ஸோ வெனிஸ்டே நைட் 12 மணிக்கு விஷ் மட்டும் பண்ணேன். ஸோ வெனிஸ்டே லீவ் ஒன்டேக்கு அவுட்டிங் போயிருந்தேன். அங்கே ஷூட் பண்ண கிளிப்ஸ் தான் இதெல்லாம். இது வந்துட்டு உனேசாவில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. அரபிக்கில் அதேன்னு சொல்லுவாங்க. சன்செட் பார்க்க ஒரு வேர்த்தான பிளேஸ் இது. இந்த இடத்துல நின்று பார்த்தா முழு உனேசாவுமே தெரியுமாம். அதாவது உனேசா அப்படின்றது கசிமில் புரைதா ஃபக்ரியா மாதிரி உனேசாவும் ஒரு ஊர். உனேசாவில் தான் நாங்கள் இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இது. பக்கத்துலேயே 2-3 பார்க்கும் இருக்குது. நாங்கள் பார்க்கில் நிற்காம டிரெக்டாக இந்த இடத்துக்கே வந்துட்டோம். போகும்போது பார்க்க வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நைட் ஆனதால் எதுவும் அவ்வளவா தெரியலை. இன்ஷால்லா இன்னொரு தடவை நெக்ஸ்ட் டைம் இந்த பார்க் போகும்போது வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்த டைம் இங்கே வெதர் சேஞ்ச் ஆகிட்டு, இதே ஒரு 2 months முதல்லாம் பார்த்தீங்கன்னா வின்டர் டைம் நல்லா கூலாக இருக்கும். ஒரு 2 months முதல்லாம் -2-3 degreeலலாம் இங்கே குளிர் அடிக்கும். அப்படி சொன்னாங்க, மோஸ்ட்லி இங்கெல்லாம் வின்டர்ஸ் டைமில் இங்கே அங்கங்கே குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்களாம். டெசர்ட் எல்லாம் காஃபி ஷாப் வச்சு லைட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு ஃபெமிலியாக நைட்டில் ஆக்கள் வந்து டென்ட்டெல்லாம் அடித்து சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. வின்டர் டைமில் அதை பார்க்கும்போது அந்த வெதருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மட ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஷோட்டிட்ஸ் விற்கிற மாதிரி ஹோட்டல் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? அதே போல் மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு காஃபி ஷாப்ஸ் தான் அங்கங்கே நிறைய இருக்கும். அதுவும் நம்மட ஊர் காஃபியை விட பல மடங்கு கசப்பாக இருக்கும் இவங்க குடிக்கிறது. சீனி கூட போடாமல் குடிப்பாங்களாம். அண்ட் சம்மர் டைமில் பெருசாக அங்கங்கே இந்த சின்ன சின்ன கடைகளை காண முடியாது. இங்கே இருக்கிறவங்க சம்மர் டைமில், அதாவது வெயிலில் பெருசாக வெளியெல்லாம் வரமாட்டாங்களாம். நாங்கள் போன டைமில் கூட 2-3 ஃபேமிலி நைட்டில் வந்து சமைச்சு சாப்பிட ரெடியாகிட்டு இருந்தாங்க. நம்மட ஊரில் லேட் நைட்டில் ஃபெமிலியாக இப்படி போயிருக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே அப்படிலாம் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நைட்டில் எத்தனை மணிக்கு வேணாலும் அவங்க இருந்துட்டு போகலாம். இந்த இடத்த பாருங்க, நைட் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுற மாதிரி இந்த ஊரே லைட்ஸில் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்க. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த நைட் வியூவில் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மனசுக்கு. ஸோ இப்போ லேட் ஆகிடுச்சின்னு வீட்டுக்கு போக போகிறோம். என்னோட நெக்ஸ்ட் டேலேருந்து தான் இந்த vlog கண்டினியூ ஆக போகுது.
ஸோ அடுத்த நாள் ஈவினிங் ஹபி ஒர்க் போயிட்டாங்க. நானும் சமைச்சு வச்சுட்டேன். அன்றைக்கு எங்களோட அனிவர்சரி அப்படின்றதால கப்ஸா ரைஸ் தான் சமைக்கலாம்னு சமைச்சிருந்தேன். ஸோ குட்டி ஸ்பெஷல் அப்படின்னா அதுதான், வேறு எதுவும் பெருசாலாம் பண்ணலை. கப்ஸா மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கேக்கை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேக் செய்ய போகிறேன், அதுவும் ஹபிக்காக. அந்த கேக் பெட்டரோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவன் இல்லாமல் குக்கரில் தான் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனல் லுக் காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இதுக்கு ஐசிங் வந்துட்டு விப்பிங் க்ரீம் வாங்கி பீட் பண்ணி செய்யலை. ஸ்ப்ரே பொட்டிலில் வரும் இல்லையா விப்பிங் க்ரீம், ஜூஸ் கோல்ட் காஃபிக்கெல்லாம் வைக்கிறது, அதுதான் கேக் க்ரீமுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. விப்பிங் க்ரீமை ஒரு பவுலில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டு அதில் கொக்கோ பவுடர் அண்ட் அதை கேக் க்ரீமுக்குரிய மிக்சிங் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு வந்துட்டு சரி பரவாயில்லன்னு அதை கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அண்ட் இந்த கேக் க்ரீம் லைட்டாக ஒரு தண்ணி மாதிரி பதத்தில் இருக்கிறதால என்னால் கேக்கில் ரைட் பண்ணி டெக்கரேட்லாம் பண்ண முடியலை. என்கிட்ட இந்த சுகர் பேர்ல் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு டெக்கரேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு குட்டியாக ட்ரை பண்ணது தான் இது. அண்ட் ஆல்ரெடி என்கிட்ட இந்த லைட்ஸும் இருந்தது. ஸோ இதையும் வச்சு சும்மா ரூமுக்குள்ளே ஒரு டெக்கரேட் ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு சின்னதாக இதையும் ட்ரை பண்ணியிருந்தேன். பாருங்கள் ஃபைனல் லுக் இது தான். ஹபி இதை எதிர்பார்க்க மாட்டார், ஏன்னா எனக்கு அன்றைக்கு உடம்பு சரியில்லை. அன்றைக்கு மார்னிங் தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம். ஸோ தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஹபி. என் 12 மணியோட பர்த்டே முடியுது இல்லையா. ஸோ நான் நினச்ச மாதிரியே ஹபி இதை சுத்தமாக எதிர்பார்க்கல. உண்மையாகவே ரூம் ஓப்பன் பண்ணும்போது சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவருக்கு அவ்வளோ ஹெப்பியும் கூட. அவர் ஃபேஸில் நான் பார்த்ததுமே இந்த கேக் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப குட்டியான ஒரு சர்ப்ரைஸ் தான், ஆனால் எங்களுக்கு இது பெருசு தான். எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கப்ஸாவும் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. கப்ஸாவில் எல்லோவும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது, பட் ரெண்டுமே சேம் டேஸ்ட் தான். அன்றைக்கு ஒயிட் கப்ஸாக தான் நான் செஞ்சுருந்தேன். பார்க்குறதுக்கு அதோட கலரும் சரி டேஸ்ட்டும் சரி பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அபியுமே டேஸ்ட் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த கப்ஸா ரைஸ் ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வ்ளாக்ஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக வர காத்திருக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். until then take care. Bye bye.